உண்மை செய்திகள் உடனுக்குடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா. இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா, தமிழ் மக்களின் உரிமை குரல். முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். என் பேர் சகா ஏஜென்சி. நான் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் தாலுக்கா அழகுப்பப்புறம் ஊரில் இருக்கேன். நான் இந்த புதுக்கோளை அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கியிருக்கேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கேன். நான் அழகுப்புறத்தில் ஜெராக்ஸ் கடை சொந்தமாக நடத்திட்டு இருக்கேன். நான் அந்த ஜெராக்ஸ் கடை நடத்துறதுனால எங்கள் ஊரில் இருக்கவங்க, நீ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தானே இருக்கா, நீ எங்களுக்கும் ஏதாவது வீடு வாங்கி தர முடியுமா, எங்களுக்கு சொந்த வீடு கிடையாதுன்னு சொல்லி மக்கள் கேட்டாங்க. அப்போ நான் குடிசை மாற்று வாரிய நாகர்கோவிலில் சைலாங்கிறவங்க வேலை பார்க்குறாங்க. எனக்கு அவங்க மூலமாக தான் நான் வாங்கினேன். அப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது அவங்க எனக்கு ஆன்லைன் வேலை தருவாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க சரி யாராவது பாவப்பட்டவங்க இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் பேசி ரெடி பண்ணி வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே மக்கள் என்கிட்ட கேட்கும்போது அந்த மக்கள்கிட்டே நான் இதே தான் சொல்லி என்னென்ன ப்ரூஃப் கேட்குறாங்களோ எல்லா ப்ரூஃப்மே நான் அவங்க கையில் வாங்கி கொடுத்தேன். 1,02,000 ரூபாவோ நான் சொன்னேன். அந்த மக்கள் அதையும் தந்தாங்க. நான் அதை கொண்டு சைடில் அவங்கக்கிட்ட 1,02,000 ரூபாயும் அவங்க என்ன ஃபார்ம் சொன்னாங்களோ அது எல்லாமே வாங்கி கொண்டு கொடுத்தா அவங்க வீட்டுக்குள்ளே சாவி ஒரு 3 சாவி உண்டு. அந்த 3 சாவியும் அதுக்குன்னு ஒரு ஜெராக்ஸ் பேப்பர் தந்தாங்க. அந்த வீட்டு இவங்களோட பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரும் தந்தாங்க. அந்த பேப்பர் ஒரிஜினல் கிடையாது, அது ஜெராக்ஸ் தான். உங்களுக்கு ஒரிஜினல் வரதுக்கு 8-9 மாதம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த பேப்பரை வச்சு என்ன பண்ணலான்னு கேட்கும்போது, நீங்கள் கரண்ட் எடுத்துக்கலாம், வீட்டு வரி கட்டிக்கலாம், இது உங்களோட பேரில் தான் இருக்கும், இந்த வீடு இனி யாருக்குமே வராது, அலர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சரின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட கொண்டு கொடுத்தோம். ஆனால் இப்போ ஒரு 7-8 மாதமாக மக்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்ததுக்கு அப்புறம் போன வாரத்தில் இருந்து கவர்மெண்ட்லேருந்தே ஆட்கள் வந்து இந்த வீடு உங்கள் வீடு கிடையாது, இந்த வீட்டில் நீங்கள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் உங்கள் ரூபாய் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சைலாங்கிறவங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க இல்லை, நான் ரூபாய் எல்லாமே கட்டிட்டேன், ஆனால் அவங்க ஆஃபீஸில் உள்ளவங்க தான் கெட்டலை, ராஜகோபால் சார் எனக்கு மேலே இருக்காங்க, அவங்க வந்து எந்த ரூபாவுமே கெட்டலை, இப்போ பழி எல்லாமே என் மேலே போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்கிட்ட நான் கெட்டினதுக்குள்ளே ப்ரூஃப் எல்லாமே நான் வச்சுருக்கேன். அவங்கக்கிட்ட சொன்னால் நீங்கள் ப்ரூஃப் வச்சுருக்கிறீங்க, நான் கெட்டினதுக்குள்ளே ப்ரூஃப் எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நான் வாங்கி கொடுத்த மக்கள் எல்லாருமே நீ தான் எங்கள் பைசாவுக்கு போயிருப்பு, நான் உங்களை நம்பி தானே தந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. இப்போ ஆஃபீஸ்லேருந்து வரவங்க எல்லாருமே நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லும்போது எல்லா மக்களுமே என்ன ப்ரெஷர் பண்ணுறாங்க, இருக்க விடாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 5 கிராம ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அந்த ஸ்டேஷனில் விசாரிக்கும் போது கூப்பிட்டாங்க. அப்போ நான் எல்லாமே சொல்லிட்டேன். இப்படி நான் சைலாங்கிறவங்ககிட்ட கொடுத்தேன், அவங்க வந்து எனக்கு மேலே இருக்கிறவங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன், அவங்க என்ன ஏமாற்றிட்டாங்கன்னு இப்போ மொத்த பழியும் ராஜகோபால்னு ஒரு சார் மேலே போடுறாங்க. இப்போ இதில் வந்து எல்லாருமே நான் தான் தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி மொத்த ஊருமே என்ன தான் சொல்லுது. ஆனால் நான் எந்த தப்புமே பண்ணலை. நான் வந்து என்கிட்ட இருக்க எல்லா ப்ரூஃப்மே எவிடன்ஸ் எல்லாமே நான் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கேன். நான் எந்த தப்புமே பண்ணலை. நான் பண்ணியிருந்தா நான் அந்த ஊரில் இதே ஊரில் நான் இருக்கணும்னு வேண்டாம். நான் எனக்கு சொந்த ஊரை இதுதான். அம்மா எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, அக்கா அம்மா எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. நான் மொத்த ரூபாயும் எடுத்திருந்தா நான் அந்த ஊரில் இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. தப்பு பண்ணது எல்லாமே கவர்மெண்ட் சைலா ராஜகோபால் அவங்க தான் எல்லா தப்புமே பண்ணினாங்க. நீங்கள் இதுக்கு அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும்.